ஃபஸ்ட்டு ஃப்ளைட் வந்து இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட். போய் இறங்கிட்டு ஃப்ராங்க்ஃபர்ட் ஏர்போர்ட்டில் இறங்கிட்டு ஒரு அந்த அங்கே இருக்க ஒரு ஸ்டாஃப் தான், அந்த ஏர்லைன் ஸ்டாஃப் தான் என்னை வந்து அங்கே கிராஸ் போகிறதுக்கு கொண்டு போய் விட்டாங்க. அங்கே தான் வந்து அந்த என்ஜின், ஸ்கார்பியோ என்ஜின் வந்து 1 வருஷம் நான் இருந்தாங்க, 1 வருஷம் இருந்தேன் ஜெர்மனியில். ஆமாம், புக்கெலாம் எடுத்துகிட்டு போயிட்டேன். அங்கே போய் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ரான்ஸ் தும்ஃபார்ட்னு ஒரு என்ஜினியரை நான் பார்த்தேன், மீட் பண்ணேன். அவர் தான் வந்து அந்த என்ஜினை டெஸ்ட் பெட்டில் போட்டு டெவலப் பண்ணிகிட்டு இருக்காரு. ஃபஸ்ட்டு ரா என்ஜின் பில்டு பண்ணியிருக்காங்க, ப்ரோட்டோடைப் என்ஜின் ஒரு என்ஜின் பில்டு பண்ணியிருக்காங்க. அவர் வந்து பார்க்குற விதம் குழந்த மாதிரி நம்மளை பார்க்குறாங்க. ஒரு இங்கெல்லாம் வந்து காம்படிஷன் ப்ரெஷர், இங்கே வந்து நீங்கள் படிக்கலை, நீங்கள் வந்து திட்டிகிட்டே இருப்பாங்க, அது செய்யலை இது செய்யலை அப்படின்ட்டு. அவங்க வந்து உங்களை நெகட்டிவ்லாம் எதுவுமே பார்க்க மாட்டாங்க. நீங்கள் இப்படி ட்ரெஸ் பண்ணியிருந்தா கூட எதுவுமே பார்க்க மாட்டாங்க. அவர் வந்து ஒரு ஃபஸ்ட்டு 2 months என்னை அப்சர்வ் பண்ணிவிட்டு அப்போ சொன்னார், யூ ஹேவ் சம்திங் ஸ்பெஷல், ஐ ஆம் கோயிங் டு டெவலப் யூ அப்படின்னாரு. அப்புறம் வந்து நெக்ஸ்ட் 8 months என்னை வந்து அவர் டெவலப் பண்ணார். யூரோப்பில் இருக்கிற ஒவ்வொரு சயின்டிஸ்ட் இருந்த இடத்த எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு, அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், எப்படி வந்து இந்த யூரோப் வந்து இவ்வளோ பெரிய எக்கனாமிக் பவராக மாறுச்சு அப்படின்னா, அவர் சொன்னார், இந்த சயின்டிஃபிக் இன்வென்ஷன்ஸ் தான் வந்து இண்டஸ்ட்ரியல் சொசைட்டியாக மாற்றுச்சு. அந்த இண்டஸ்ட்ரியல் சொசைட்டி தான் வந்து டெவலப்டு நேஷனாக இப்போ மாறி இருக்கு. பேஸ் வந்து சயின்டிஃபிக் அடிப்படையில் வந்து அறிவியல் தான் இது ஒட்டுமொத்த உயர்வுக்குமான அடிப்படை.